வாழைப்பழம் அப்பம் செய்ய போகிறோம். வாழைப்பழம் அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து சும்மா 1/4 டம்ளர் தான், ஒரு 3 ஸ்பூன் தான் இருக்கும் அரிசி மாவு. இதை எடுத்து கொட்டிக்கிறேன். அரிசி மாவு, மொந்த வாழைப்பழம் இருந்துச்சு, மொந்த வாழைப்பழம் 2, பூ வாழைப்பழம் 1 இருந்தது. இதை நம்ம அரைச்சி போடணும். ரவா எவ்வளோ போடுறதுன்னு காமிச்சிக்கிறேன். ரவா ஒரு 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் ரவா. மைதா மாவு இந்த டம்ளரால் 1 டம்ளர் போட்டிருக்கேன். மைதா மாவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு அளவு உப்பு. சீனி எடுத்துருக்கேன். சர்க்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் சீனியாக போடுறேன். ஒரு 3/4 டம்ளர் சீனி போட்டிருக்கேன். 3/4 டம்ளர் போடுறேன். இந்த வாழைப்பழத்தை நைஸாக அரைச்சி அப்புறம் காமிக்கிறேன். மாவை கரைச்சிட்டு இப்படி உரிச்சு கிள்ளி போட்டுடுறேன். அப்படியே கிள்ளி போடுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் போட்டுறேன். கொஞ்சமாக இதில் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். மாவை நம்ம ஓரளவு இது மாதிரி கலக்கி வச்சுக்குவோம். ரொம்ப தண்ணியாக வேணாம். நம்ம எண்ணெயில் தான் ஊற்ற போகிறோம். ரொம்ப தண்ணியாக ஊற்றினா இழகி போயிடும். அதனால் கொஞ்சம் திக்காக வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது உடனே செய்யலாம். இது புளிக்கிறோம்லாம் அவசியம் கிடையாது. உடனே செய்யலாம். ஏலக்காய் இருந்தால் 2 தட்டி போடலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் வேணாங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது ஏலக்காய். நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுங்க. சீனிக்கு பதிலாக சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு என்ன வேணுமோ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஆகிட்டு நான் சிம்மில் வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிட்டு சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும்ல, அதுக்காக நான் ஒன்று ஒன்றாவே ஊற்றுறேன். ஏன்னா நம்ம 2 3 ஊற்றலாம். ஊற்றினா ஒன்று ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றாவே ஊற்றிக்கிறேன். எல்லாம் அப்படியே நம்ம பூரி போடுவோம்ல, அப்போ செய்வோம். அது மாதிரி மேலே அப்படி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும். உப்பிட்டு வருது பார்த்தீங்களா? உப்பிட்டு பாருங்கள். அது உள்ளெல்லாம் வேகணுங்கிறதுக்காக தான் நான் சிம்மில் வைக்க சொல்கிறேன். நம்ம பாட்டுக்கு ஃபுல்லாக அடுப்பை வச்சுவிட்டு உள்ளர வேகாமல் மாவாக இருந்து மேலே மட்டும் வெந்திருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சிம்மிலே வச்சு போடணும். நல்லா சூடாக இருக்கட்டும். எண்ணெய் சூடானாலும் குறைச்சிருங்க அடுப்பை. குறைச்சிட்டு நம்ம இப்படியே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஓரளவு உள்ளர நல்லா வெந்துடும். வாழைப்பழம்லாம் பிள்ளைய கொடுத்தா சாப்பிட மாட்டாங்குதுங்க. அதனால் இதுமாரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கு சாயங்கால நேரத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏதோ ஒரு நாளைக்கு பச்சி போடுறோம், அதையே திங்கிறதுக்கு ஒரு மாதிரி நெஞ்சை கரிச்சிக்கிட்டு இதுன்னா கொஞ்சம் பழம் போட்ட மாதிரி ஆகிடும்ல. நம்ம என்ன தோணுதோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியதான் பிள்ளைங்களுக்கு. பழம்னே கிடையாது, எதோ வேணாலும் செய்யலாம். உங்களோட இஷ்டம். பாருங்கள், சாப்பிட்டா இருக்கிறனால சாப்பிட்டா வந்துருச்சு. நல்லாயிருக்கும். நல்லா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் முதல்ல ஃபுல்லாக அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் குறைச்சிட்டு ஒவ்வொரு கரண்டி ஊற்றுங்க. 2 3 ஊற்றுனீங்கன்னா எல்லாம் ஒன்றா செஞ்சுக்கும், சரி வராது.